Hi aspirants, welcome to Simplifying UPSC Exam channel. It's been a long time நம்ம சேனலில் ஒரு வீடியோ நம்ம அப்லோட் பண்ணி hope you all are doing well. அண்ட் இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போதுன்னா நிறைய பேர் வந்து கொஷின்ஸ் கேட்டுட்டு இருந்தீங்க அப்கமிங் நான் முதல்வர் நோட்டிஃபிகேஷன் எப்போ அண்ட் வை நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணல அண்ட் வாட் நெக்ஸ்ட் யூபிஎஸ்சி 2026 பேப்பர் பார்த்து ஒரு நிறைய பேர் வந்து ஷாக்கில் இருப்பீங்க. அதுலேருந்து நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணுறது, என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மளுக்கு இப்போ அவைலபிளாக இருக்குது, வாட் நெக்ஸ்ட் அண்ட் ஸ்கோர்ஸ் வந்து நல்லா எடுக்கிறவங்களுக்கு இப்போ நம்மளுக்கு மெயின்ஸ்க்கு வந்து ஆல் இண்டியா சிவில் சர்வீஸில் நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க, அது எப்படி நம்ம ப்ரொசீட் பண்ணலாம், எல்லா டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம இது வரைக்கும் எதுக்கு சேனலில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணல அப்படின்னா தெர் இஸ் அ ரீசன். நம்ம போன இயர் வந்து நான் முதல்வன் எக்ஸாமில் வாஸ் செலக்டட், பட் ரெசிடென்ஷியல் கோச்சிங் எனக்கு கிடச்சிது. நான் மதுரை ஆப் பண்ணியிருந்தேன். ஸோ மதுரையில் ஐ வாஸ் ஸ்டேட் தேர் அண்ட் 8 months நான் அங்கே நியர்லி 8 months வந்து கோச்சிங் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தேன். ஸோ நம்ம சேனலில் பெருசாக வீடியோஸ் எதுவும் அப்லோட் பண்ண முடியல. ஸோ ஃபுல்லி அந்த டைட் பேக்ட் ஸ்கெடியூலில் வந்து ஐ வாஸ் ஆக்கியூபைட். அண்ட் இப்போது நம்ம சேனலில் இனிமேல் நீங்கள் வீடியோஸ் எதிர்பார்க்கலாம். அண்ட் 2026 பேப்பர் வந்து டெஃபினெட்லி அ ஷாக். கண்டினியூஸாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்க யூபிஎஸ்சி வெட்ரன்ஸ் மாதிரி எங்களுக்கே வந்து அது ரொம்ப ஷாக்காக இருந்தது அந்த பேப்பர். இந்த இயர் வந்து நிறைய பேர் வந்து லாஸ்ட் அட்டெம்ப்ட் இருப்பீங்க அண்ட் ஃப்ரெஷராக இருப்பீங்க. டெஃபினெட்லி இந்த இயர் பேப்பரில் நம்மளுக்கு பேட்டர்னும் கம்ப்ளீட்லி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் கொஸ்டின்ஸுமே வந்து சில கொஸ்டின் ரொம்ப ரேண்டமாக இருந்தது. ஸோ ஆன்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருந்திருக்கும். யூபிஎஸ்சி வெட்ரன்ஸ் நாங்கள் நிறைய பேரே வந்து ஃபீல் தட் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு. ஸோ ஃப்ரெஷர்ஸாக இருப்பீங்க, லாஸ்ட் அட்டெம்ப்டர்ஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப வந்து ஒரு ஹார்ட் பிரேக்கிங்கான சுச்சுவேஷன் தான். பிகாஸ் யூபிஎஸ்சி மட்டும்தான் லைஃப் அப்படின்னு நம்பிட்டு இருக்க நிறைய பேருக்கு வந்து இந்த யூபிஎஸ்சி இந்த இயர் பேப்பர் வந்து டெஃபினெட்லி பி அ ஷாக். பட் நம்ம கன்சிஸ்டண்ட்டாக நம்ம எஃபர்ட்டை போட்டுகிட்டே இருக்கணும். யூபிஎஸ்சி உங்களோட லாஸ்ட் அட்டெம்ப்டர்ஸ்க்கு எஸ்பெஷலி நம்மளுக்கு இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. டிஎன்பிஎஸ்சிஸில் இருக்கட்டும், நம்மளுக்கு குரூப் 1 வரப்போகுது, 2, 2A அண்ட் 4. இப்போ எஸ்எஸ்சி சிஜிஎல்க்கான அப்ளிகேஷன்ஸ் கூட வந்து ஆக்டிவாக இருக்குது. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ டோன்ட் லூஸ் ஹோப். நம்ம இத்தனை இயர் போட்ட எஃபர்ட் வந்து நம்மளுக்கு எங்கேயும் வீணாகாது. ஸோ லாஸ்ட் அட்டெம்ப்ட்ஸ் கொடுத்தவங்களுக்கு வந்து ப்ளீஸ் டோன்ட் லூஸ் ஹோப். உங்களோட எஃபர்ட் வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு ஃபீல்டில் வந்து யூ வில் ஷைன். ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டோன்ட் லூஸ் ஹோப். அண்ட் ஃப்ரெஷர்ஸ் இப்போ தான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் கொடுத்த யூபிஎஸ்சி பேப்பர் வந்து இவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ டோன்ட் வரி. இப்போ யூபிஎஸ்சி வந்து அவங்களோட நம்ம யூஸ்வலி வில் கால் தெம் அன்பிரடிக்டபிள் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஸோ டெஃபினெட்லாக அவங்க வந்து இந்த ஃபர்ஸ்ட் ப்ரிலிம் ஸ்டேஜ்ன்றது வந்து எலிமினேஷன் ஸ்டேஜ். அதில் அவங்க நிறைய பேட்டர்ன் வந்து இயர் ஆன் இயர் 2023 கூட அந்த ஒன்லி ஒன் டைப்ஸ்லாம் கொண்டு வரும்போது இட்ஸ் பின் அ ஷாக். ஆஃப்டர் தேட் கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து நிறைய பேர் வந்து ரியலைஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, இப்படி தான் அந்த கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணணும்னு வி ஃபைண்ட் த வே. அண்ட் சம்ஹவ் நெக்ஸ்ட் இயர்ஸில் வந்து அதை நிறைய பேர் வந்து பெட்டராக கொடுக்க ஆரம்பித்தாங்க. லைக் தட் இப்போ 2026 நம்மளுக்கு ஒரு ஷாக் கொடுத்துருக்காங்க, ஒரு நியூ பேட்டர்ன் அரைவ் ஆகுதுன்னா 2027 and 8 மேபி அவங்க கண்டினியூ பண்ணலாம், நியூ பேட்டர்ன்ஸ் கூட அவங்க கொண்டு வரலாம். பட் வி ஹாவ் டு அடாப்ட் அவர் செல்ஃப். இதுக்கேற்ற மாதிரி நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும். நம்மளை எப்படி அந்த கொஸ்டினை அப்ரோச் பண்ணுறது. பிகாஸ் சில கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலே ஒரு கொஸ்டின் இருக்கும், அந்த ஒரு 3 to 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி அகெயின் ஒரு 2-3 ஸ்டேட்மெண்ட்ஸ். அதை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டில் கொடுத்துருக்க அந்த 3 ஸ்டேட்மெண்ட்ஸோட ஒரு இன்ஃபரன்ஸ் டைப்பில் இருந்தது. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு கீழே நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ டிஃபிகல்ட்டி லெவலில் அவங்க இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் இது வந்து நம்ம நிறைய கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸ் வந்து ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ்ன்ற பேரில் ரொம்ப ரேண்டமாக யூபிஎஸ்சியோட அந்த பிவைக்யூஸை டீகோட் பண்ணிலாம் போட்டிருந்தாங்க. ஸோ யூபிஎஸ்சி வந்து ஜஸ்ட் அந்த ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிப்ஸை மட்டும் நீங்கள் படிச்சுட்டு வந்து கிளியர் பண்ணக்கூடாது, ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு டைப் கொஷினை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த கொஷின் பேப்பர் நம்மக்கிட்ட என்ன டிமாண்ட் பண்ணுதுன்னா, வி ஹாவ் டு பி வெரி கான்ஷியஸ். அந்த எக்ஸாமை நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது அந்த 2 hours நீங்கள் ரொம்ப கான்ஷியஸாக இருந்தால் அந்த கொஸ்டின் என்ன நம்மக்கிட்ட கேட்குது, என்ன டெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்றதெல்லாம் நீங்கள் வந்து பொறுமையாக அந்த கொஸ்டினை ஹேண்டில் பண்ணால் மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும். அந்த மாதிரி இருந்தது. ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த தடவை ஜிஎஸ்மே வந்து டிஃபிகல்ட், சிசாட்டுமே ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். பிகாஸ் ஆர்சியில் வந்து பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆர்சியில் இருக்கக்கூடிய எத்திக்ஸ் டைப்லாம் வந்து ஜிஎஸ்சில் சில கொஸ்டின்ஸ் வந்துருந்தது. அப்புறம் ஜிஎஸ்சில் இருக்க மாதிரி மேட்ச் த ஃபாலோவிங்லாம் கம்யூனிகேஷன்ன்ற கேட்டகரிக்கு கீழே நம்மளுக்கு சிசாட்டில் இருந்தது. ஸோ
சம்ஹவ் டிஃபிகல்ட் தான், எல்லாருக்குமே டிஃபிகல்ட் தான். ஸோ எனக்கு மட்டும் தான் டிஃபிகல்ட் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதையே திங்க் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஆல்ரெடி 1 வீக் போயிடுச்சு. ஸோ பார்டரில் தான் இருக்கேன், எனக்கு வந்து சிசாட் வந்து கிளியர் ஆகுமான்னு தெரியல, ஒரு 1 or 2 கொஷின் கம்மியாக இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் ஸ்டார்ட் டு ப்ரிப்பேர் ஃபார் மெயின்ஸ். பிகாஸ் வாட் எவர் மே ஹேப்பன். நிறைய பேர் வந்து கொஷின் சேலஞ்ச் பண்ணுறாங்க, சிசாட்லேயா இருக்கட்டும், ஜிஎஸ்லேயா இருக்கட்டும். ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து சேலஞ்ச் பண்ணி ஒன்ஸ் முடிச்சதுக்கப்புறம் கீ வந்து எப்படி வேணால் மாறலாம். யூபிஎஸ்சி வந்து சிசாட்டுக்கு எப்போயுமே வந்து இந்த ஆர்சி ரிலேட்டடாக பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு கொஷினுக்கே வந்து ஏஆர்சி ஆர் பிஆர்டி அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. ஸோ வாட் எவர் மே ஹேப்பன், இஃப் சப்போஸ் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த 10 டேஸை வேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு பின்னாடி ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. மெயின்ஸுக்கு நீங்கள் ஒன்ஸ் இப்போ ரிசல்ட் வந்து இன்னும் 1 or 2 வீக்ஸில் வந்துடும். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரிய போது யார் யார் கிளியர் பண்ணிட்டீங்க இல்லைன்னு. பட் இந்த டேஸ் இருக்குல்ல, ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்க்கான இந்த பர்டிகுலர் ரிசல்ட்டுக்கான இந்த டேஸில் யார் யாரெல்லாம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அந்த டேஸை யூட்டிலைஸ் பண்ணி மெயின்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அவங்க தான் வந்து ஒரு நல்ல எட்ஜ் வந்து மார்க்கில் கொடுக்க முடியும் மெயின்ஸில். ஸோ ப்ளீஸ் டோன்ட் வேஸ்ட் யூர் டைம். டெஃபினெட்லி இட்ஸ் பீன் அ ஹார்ட் பிரேக், எல்லாருக்குமே ஹார்ட் பிரேக்காக தான் இருக்க போது, டிஃபிகல்ட்டான பேப்பர் தான். அதே நம்ம நினச்சிட்டே இல்லாமல் இந்த வித்தின் அ வீக் வந்து நீங்கள் ஹோப்ஃபுல்லி நிறைய பேர் வந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆகிட்டு இருப்பீங்க. அதை அப்படியே தள்ளி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம என்னவோ அதை பார்த்துட்டு போயிடணும். அதுதான் நம்மளுக்கு ஆஸ்பிரண்ட்டுக்கான ஒரு குவாலிட்டி. அதே நம்ம நினச்சிட்டு இல்லாமல் we have to start our preparation again, we have to be consistent. ஸோ நெக்ஸ்ட் என்ன நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும், கன்சிஸ்டண்ட்டாக நம்ம எஃபர்ட்ஸை போட்டுகிட்டே இருக்கணும். டெஃபினெட்லி ஒரு நாள் அதுக்கான பலன் வரதான் போகுது. ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓகே, உங்களுக்கு இந்த அட்டெம்ப்ட் வந்து எனக்கு ரொம்ப லோவாக இருக்குது ஸ்கோர், வாட் நெக்ஸ்ட், நான் என்ன பண்ணுறது அப்படின்னா யூ கேன் ப்ரிப்பேர் ஃபார் நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட் 2027. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த அட்டெம்ப்ட்டில் என்னென்ன மிஸ்டேக் பண்ணீங்கன்னு ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணிவிட்டு மெயின்ஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் இல்லை இப்போ தானே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டே ஸ்டார்ட் பண்ண போகிறேன், இப்போ 2027 தான் என்னோடய ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட், நான் 2026 பேப்பர் பார்த்தேன், இட் வாஸ் இன்னும் இப்படி இருக்குது இந்த பேப்பர் அப்படின்லாம் நினச்சிட்டு வரி பண்ணக்கூடாது. அந்த பேப்பர் உங்கள்கிட்ட என்ன கேட்க ட்ரை பண்ணுதுன்றதை அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ப்ரிப்பரேஷனை ஃபைன் டியூன் பண்ணுங்கள். அண்ட் நான் முதல்வன் டீம் வந்து நம்மளுக்கு தமிழ்நாட்டில் வந்து தி பெஸ்ட்டுன்னு நம்ம சொல்லலாம். நிறைய கோச்சிங் இன்ஸ்டிடியூட் கூட இவ்வளோ எஃபர்ட்ஸ் எடுக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. பிகாஸ் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து செல்ஃப் ப்ரிப்ரேஷன் தான் பண்ணுறேன். நான் முதல்வன் ஸ்காலர்ஷிப் வாங்கியிருக்கேன். அண்ட் போன இயர், அதாவது இந்த இயர் வந்து நான் ரெசிடென்ஷியல் கோச்சிங்கில் இருந்திருக்கேன். ஸோ அவங்க சைட்லேருந்து எடுக்கிற எஃபர்ட் வந்து ரொம்ப அதிகம். நீங்கள் இப்போ ஒரு ஃப்ரெஷராக வந்தீங்கன்னா கூட நான் முதல்வன் டீமில் நீங்கள் அசோசியேட் ஆனீங்க, அவங்களோட நான் முதல்வன் ஸ்கீம் கீழே படிக்கிறீங்கன்னா டெஃபினெட்லி நீங்கள் ஒரு எட்ஜ் கொடுக்க முடியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸில். பட் யூ ஹாவ் டு பி கன்சிஸ்டன்ட், தொடர்ந்து எஃபர்ட்ஸ் வந்து போட்டுகிட்டே இருக்கணும். அந்த எஃபர்ட் போடுற எபிலிட்டி உங்கள்கிட்ட இருந்ததுன்னா டெஃபினெட்லி உங்களாலையும் கிராக் பண்ண முடியும். பட் ஒரு 2-3 அட்டெம்ப்ட்ஸ் நான் கொடுத்துட்டேன், என்னோடய ஃபேமிலி வந்து ஒரு ஃபைனான்ஷியலி சவுண்ட் ஆர் ஸ்டேபிள் கிடையாது அப்படின்னா யூ ஹாவ் டு ஹாவ் சம் பிளான் பி. பிளான் பி இன் த சென்ஸ், இவங்களுக்கு சைட் பை சைட் நீங்கள் ஆஃப்டர் ஒரு 3rd அட்டெம்ப்ட்டுக்கு அப்புறம் டிஎன்பிஎஸ்சி நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கலாம். எஸ்எஸ்சி, இப்போ நீங்கள் மேக்ஸ் ஒரு சிசாட் மாதிரியான பேப்பரில் நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறீங்கன்னா யூ கேன் ட்ரை ரயில்வே எக்ஸாம், பேங்கிங் எக்ஸாம்ஸ். ஸோ இந்த மாதிரியும் ட்ரை பண்ணுங்கள். ஒரு ஜாப் வாங்கிட்டு தென் யூ கேன் நோ, நம்ம ஸ்டில் நம்மளோட ப்ரிப்ரேஷன், யூபிஎஸ்சி ப்ரிப்ரேஷன் நம்ம ஒரு 3 இயர்ஸ் நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த எஃபர்ட்ஸை வச்சு ஒரு ஜாபோடையும் உங்களால் ப்ரிப்பேர் பண்ண முடியும். பிகாஸ் நம்ம ஃபேமிலி ஃபைனான்ஷியலி ஸ்டேபிள் இல்லைன்னும் போது நம்ம கன்சிஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. ஃபைனான்ஷியல் ப்ரெஷர் ஒரு பக்கம் நம்மளுக்கு ஆட் ஆகும், ஜாப்க்கு போகலன்ற ப்ரெஷர் ஆட் ஆகும். பட் உங்கள் ஃபேமிலி ஒரு ஃபைனான்ஷியலி ஸ்டேபிளாக இருக்க ஃபேமிலி தான். இப்போ என்னை வந்து லாஸ்ட் அட்டெம்ப்ட் வரைக்கும் உங்கள் வீட்டில் வந்து சப்போர்ட் பண்ண முடியும்னா யூ கேன் ஸ்டில் ப்ரொசீட் வித் யுவர் நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட். பட் அப்படி இல்லை அப்படின்னா டெஃபினெட்லி ஹாவ் சம் கைண்ட் ஆஃப் பிளான் பி. அதை எப்பயுமே வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. பிகாஸ் இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் அன்சர்டைனிட்டி வந்து அதிகம். அண்ட் நீங்கள் சக்ஸஸும் பார்த்தீங்கன்னா வந்து ரேஷியோ வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போது நம்மளுக்கு ஒரு 5 to 6 lakhs பீப்புள் வந்து ப்ரிலிம்ஸ் எழுதுகிறாங்கன்னா 13 to 14K மட்டும்தான் செலக்ட் ஆகுவாங்க. அவங்க தான் மெயின்ஸ் கொடுக்க போகிறாங்க. ஸோ மீதி இருக்க லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து அகெயின் ப்ரிலிம்ஸ்க்கோ இல்லை அகெயின் நெக்ஸ்ட் இயர் மெயின்ஸ்க்கோ இல்லை சம் அதர் ஸ்டேட் எக்ஸாம்ஸ்க்கோ தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறாங்க. ஸோ we have to have some plan B. Plan B இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஐ எம் டெல்லிங் திஸ் ஃபார் ஒரு 3rd or 4th அட்டெம்ப்ட் கொடுத்துட்டீங்க, உங்கள் ஃபேமிலி ஃபைனான்ஷியலி ஸ்டேபிளாக இல்லைனா ப்ளீஸ் டூ ஹாவ் சம் பிளான் பி. பிகாஸ் லாங் டைம் நீங்கள் இன்னொருத்தவங்களை டிபெண்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கனாலுமே அதுவுமே உங்களுக்கு கைண்ட் ஆஃப் ப்ரெஷர் தான். எக்ஸாம் ப்ரெஷர் ஒரு சைடில் இருந்தாலும் இன்னொரு சைட் நம்ம அவங்கள டிபெண்ட் பண்ணிகிட்டே இருக்கோமே, வென் வி ஆர் கோயிங் டு கிவ் தெம் பேக்குன்ற மாதிரி நம்மளுக்கு தோணிகிட்டே இருக்கும். ஸோ அது இருக்கக்கூடாதுன்னா ஹாவ் சம் பிளான் பி. இப்போ ஸ்டேட் எக்ஸாம்ஸ் இருக்குது, பட் இப்போது ஒரு 5 or 6 அட்டெம்ப்ட்ஸ் கொடுத்துட்டீங்க அண்ட் ஏதாவது ஒரு ஜாப் போகணும் அப்படின்னா ஒரு லாங் கேப் நம்மளுக்கு விழுந்துடும், உடனே நம்மளுக்கு ஜாப் கிடைக்கிறது வந்து கஷ்டம். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா இப்போ பக்கத்தில் இருக்க டியூஷன் சென்டர்ஸ் அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம்.
அங்கே ஒரு 5 or 6K நம்மளுக்கு இனிஷியல் கிடச்சா கூட அது நம்ம ப்ரிப்ரேஷனுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட் ஸ்டார்ட் சம்திங். உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அதில் கிடைக்கும். அதுலேருந்து யூ கேன் ப்ரொசீட் வித் சம் அதர் ஜாப்ஸ். ஸோ ஜாப் போய்கிட்டே படிக்கலாம், கன்ஃபார்ம் நம்மளாலேயும் முடியும். அண்ட் உங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க யூ கேன் ட்ரை ப்ரீ ப்ரைமரி ஸ்கூல், அந்த மாதிரி ஸ்கூல்ஸில் யூ கேன் ட்ரை. ஸோ நம்மளுக்கு நம்மளுக்கு ப்ரெஷரும் ரெடியூஸ் ஆகும் அண்ட் ஃபைனான்ஷியலி நம்மக்கிட்ட அமௌண்ட் இருக்கும்போது நம்மளுக்கு மெட்டீரியல்ஸ் வாங்குறதா இருக்கட்டும் எதுக்காகனு நம்மளே ஸ்பெண்ட் பண்ண முடியும். அண்ட் லெட்ஸ் கம் டு நான் முதல்வன் எக்ஸாம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எப்போ நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது, நெக்ஸ்ட் எக்ஸாம் எப்போ இருக்க போகுதுன்னு. ப்ரீவியஸ் இயர் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் எண்ட் 26th வந்து நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். நிறைய பேர் போன நோட்டிஃபிகேஷன் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். 26th ஜூன் வந்து நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தது. அண்ட் நம்மளுக்கு அப்ளிகேஷன் எண்ட் வந்து உங்களுக்கு 10th ஜூலை இருந்தது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு எக்ஸாம் வந்து 26th ஜூலை, எக்ஸாக்டாக 1 month. 26th ஜூன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தது, 26th ஜூலையில் எக்ஸாம் இருந்தது. 2 hours எக்ஸாம்ஸ் தான், யூபிஎஸ்சி மாதிரியே இருந்தது. உங்களுக்கு 100 questions, 90 வந்து ஜென்ரல் ஸ்டடீஸில் இருந்தது, 10 வந்து சிசாட்டில் இருந்தது. ஸோ அதே மாதிரி தான் இந்த வருஷமும் இருக்கலாம். பட் 2026 பேட்டர்ன் வந்து இந்த இயர் நான் முதல்வன் எக்ஸாமில் அவங்க நம்மளுக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்கு கொண்டு வரலாம். ஸோ எக்ஸ்பெக்ட் த அன்எக்ஸ்பெக்டட். ஸோ அதுக்குமே நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. 2026 பேப்பரை வந்து ஒன்ஸ் நீங்கள் நிறைய பேர் அட்டெம்ப்ட் கொடுக்காதவங்களா இருந்திருப்பீங்க, ஃப்ரெஷர்ஸ் இருக்கீங்க நிறைய பேர். ஸோ நீங்கள் வந்து அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து எடுத்து பார்த்து அனலைஸ் பண்ணுங்கள். என்ன நம்மள அந்த கொஸ்டின் பேப்பர் ட்ரை பண்ண வருது, நம்ம என்னென்ன சப்ஜெக்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணணுன்றதை படிங்க. நம்ம நான் முதல்வன் எக்ஸாமுக்கு ஆல்ரெடி இருக்க ஸ்டாட்டிக் சப்ஜெக்ட் தான் அவங்க நம்மளை டெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாலிட்டி, எக்கானமி, ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி. ஸோ இதுதான் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க. அலாங் வித் சிசாட் வந்து பார்க்க போகிறீங்க. மெட்டீரியல்ஸ் என்ன படிக்கணும் இதெல்லாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நம்ம டீட்டெயில்டாக போட்டிருக்கோம். இப்போ தான் நான் ஃப்ரெஷர், இப்போ காலேஜில் இருக்கேன், லாஸ்ட் இயர்ஸில் நான் இருக்கேன், என்கிட்ட ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் தான் இருக்குது, என்னால் வந்து இந்த எக்ஸாம் கொடுக்க முடியுமானா முடியும். லாஸ்ட் இயரில் காலேஜில் இப்போ ஒரு 3rd இயரில் இருக்கீங்க, 4th இயர் இன்ஜினியரிங் ஒரு அந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன் பண்ணுறீங்கன்னா உங்களாலேயும் இந்த எக்ஸாம் கொடுக்க முடியும். ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் நீங்கள் சப்மிட் பண்ணால் போதும். பட் 2027 நீங்கள் ப்ரிலிம்ஸ் கொடுக்கும்போது யூபிஎஸ்சியோட அந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா 21 years உங்களுக்கு ஆயிருக்கணும், அந்த மாதிரி சில க்ரைட்டீரியா வந்து நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணணும். அண்ட் நான் முதல்வன் எக்ஸாமுக்கு உங்களுக்கு நேஷ்னாலிட்டி சர்டிஃபிகேட் வேணும், அதுவுமே நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுக்கணும். அண்டு மற்ற எல்லாமே வந்து நம்ம சேனல் ஆல்ரெடி போட்டிருப்போம். இந்த சர்டிஃபிகேட் ரிலேட்டடாக எப்படி ப்ரொசீட் பண்ணணும், எப்படி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அந்த வீடியோஸை நீங்கள் பார்த்தீங்கனாலே இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். வேறு எந்த டவுட் இருந்தாலும் நம்ம சேனலில் கேளுங்க, ஐல் பி தேர். இவங்க என்னதான் நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணலனாலும் நீங்கள் கேட்ட நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நான் தினம் சால்வ் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். எந்த கொஸ்டின்ஸ்க்குமே நான் வந்து ஆன்சர் பண்ணாமல் இல்லை. வேறு எந்த டவுட் இருந்தாலும் நம்ம சேனலோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுவேன். அண்டு கன்சிஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நாள் நம்மளோட ஹார்ட் ஒர்க் வந்து நம்மளுக்கு ரிசல்ட் கொடுக்க தான் போகுது. நம்ம சைட்லேருந்து நம்ம போட வேண்டியது ஒன்று கன்சிஸ்டண்ட்டான எஃபர்ட். அண்ட் நான் சொன்ன மாதிரி தான் ஒரு 4 attemptsக்கு மேலே கொடுத்துருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் டூ ஹேவ் சம் பிளான் பி வச்சுக்கிட்டே உங்களை எக்ஸாம்ஸை ப்ரொசீட் பண்ணுங்கள். பிளான் பி வந்து உங்களுக்கு ஒரு ஆட் ஆன் கான்ஃபிடென்ஸ் தான், உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். யூ கேன் ப்ரொசீட் வித் தட். இப்போ அகெயின் அண்ட் அகெயின் நம்ம எக்ஸாம்ஸ் கொடுக்கும்போது ஒரு பிளான் பி நம்ம வச்சுட்ருக்கோம், ஒரு நியர்லி ஒரு 6 to 7K நம்ம ஏர்ன் பண்ணுறோம், அதை வச்சு நம்ம ப்ரிப்ரேஷனுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறோன்னா அது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை தான் கொடுக்கும். ஸோ நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணலாம். பட் உங்கள் ஃபேமிலி வந்து ஃபைனான்ஷியலி சவுண்ட் ஸ்டேபிள் அப்படின்னா யூ கேன் ஸ்டில் ப்ரொசீட் வித் another attempt. அண்ட் கான்ஃபிடென்ட்டாக கொடுங்க. 2026 வந்து முடிஞ்சிருச்சு, 1 week வந்து கடந்துருச்சு. ஸோ இன்னும் அதை பற்றி திங்க் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. வாட் நெக்ஸ்ட்டுன்றதை பாருங்கள். அப்கமிங் நம்மளுக்கு SSC CGL அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்குது, அப்ளை பண்ணாதவங்க போய் அப்ளை பண்ணுங்கள். அண்ட் நான் முதல்வன் எக்ஸாம் வந்து இந்த மந்த் எண்டு நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அப்படி இல்லைனா மோஸ்ட் ப்ராபப்ளி ஜூலை 1st week கூட நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அண்ட் இந்த 2026 ப்ரிலிம்ஸில் நான் நல்லா ஸ்கோர் பண்ணுறேன், 2 பேப்பரையும் கிளியர் பண்ணுறேன், அண்ட் என்னோடய ஸ்கோர்ஸ் வந்து பார்டரில் இருக்குது. இந்த 2 கேட்டகரி ஆஃப் பீப்புளுமே வந்து ப்ளீஸ் ஸ்டார்ட் யுவர் மெயின்ஸ் ப்ரிப்ரேஷன். டோன்ட் வேஸ்ட் டைம். ஸ்டார்ட் வித் essay, ethics அண்ட் யுவர் ஆப்ஷனல். ஃபஸ்ட்டு அதை கவர் பண்ணுங்கள். சைட் பை சைட் வந்து நம்மளுக்கு ப்ரிலிம்ஸில் கவர் ஆகாத சப்ஜெக்ட்ஸ் லைக் சொசைட்டி, சோஷியல் ஜஸ்டிஸ், இன்டர்னல் செக்யூரிட்டி, இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ்க்கெலாம் வந்து ஒரு ப்ராப்பர் நோட்ஸை ரெடி பண்ணுங்கள், அதை ரிவைஸ் பண்ண ஆரம்பிங்க. பிகாஸ் ஒன்ஸ் நம்மளுக்கு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் யார் யார் கிளியர் பண்ண போகிறோம் இல்லைன்றது தெரிஞ்சிடும். அண்ட் வித்தின் ஒரு 2 or 3 daysலேயே ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டரில் உங்களுக்கு லிங்க் வந்து கொடுப்பாங்க. இந்த தடவை வந்து மோஸ்ட்லி நம்மளுக்கு 225 எடுப்பாங்க. போன இயர் வந்து ஒரு 400+ அகாமடேட் பண்ணாங்க. இந்த இயர் நம்மளுக்கு எப்படின்னு தெரியல. ஸோ நீங்கள் ரெடியாக இருங்க. ஒரு 2-3 daysல லிங்க் வந்தோன்னா உடனே போய்ட்டு அப்ளை பண்ணிவிடுங்க. ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் மெயின்ஸ்க்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா அங்கே இருக்க ஃபேக்கல்ட்டிஸ் உங்களை வந்து பெட்டர் வேல கைட் பண்ணுவாங்க. ஸோ இப்போவே நீங்கள் essay, ethics அண்ட் ஆப்ஷனலை ஒரு அளவுக்கு ஒரு கவர் பண்ணி வச்சுருங்க. ஸ்டார்ட் டு ரைட் சம் ஆன்சர்ஸ். ப்ரிலிம்ஸ் ஓரியன்டாக இருந்ததுனால நிறைய பேர் ஆன்சர்ஸ் எழுதியிருக்க மாட்டோம். ஸோ ஸ்டார்ட் டு ரைட் ஆன்சர்ஸ்.
ஸ்டார்டிங் ஆன்சர்ஸ் ரொம்ப ஒஸ்ட்டாக தான் இருக்கும், பட் இட்ஸ் ஓகே. நம்ம ஸ்டார்ட் பண்ண தான் வி கேன் இம்ப்ரூவ். ஸோ தினமும் எழுத ஆரம்பிங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். கீப் டூயிங் யுவர் பெஸ்ட். பி கன்சிஸ்டன்ட். நம்மளோட ஹார்ட் ஒர்க்கை போட்டுகிட்டே இருக்கணும். டெஃபினெட்லி வி ஆல் கோயிங் டு அட்டைன் அவர் ஆஸ்பயர்டு சர்வீஸ். இந்த டேலனாலும் another டேயில் நம்ம அட்டைன் பண்ண தான் போகிறோம். கன்சிஸ்டண்ட்டாக எஃபர்ட்டை போட்டுகிட்டே இருங்க. வாட் எவர் மே பி யோர் டவுட், லீவ் இட் இன் த கமெண்ட் செக்ஷன். கண்டிப்பாக உங்கள் எல்லா டவுட்ஸையும் நான் சால்வ் பண்ணுவேன். And all the very best guys. See you all. Thank you.